முதலமைச்சர் விஜயின் ஒரு மாத சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு மாசத்துல என்ன புடுங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் கரண்டை புடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். பார்த்தோன்னே சிரிச்சிட்டேன். விஜயோட அந்த ஒரு மாச சாதனைகளை சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இப்போ என்னை போன்ற நடுத்தர வயது ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலில் அந்த சினிமாத்தனமான வார்த்தைகள்லாம் விரும்பாம டிப்ளமேட்டிக் வார்த்தைகளை விரும்புவோம். என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க அப்படின்லாம் விரும்புவோம் இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து விஜயை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை. நாங்கள் விஜய் பேசுனதெல்லாம் பெருசாக கேட்கல. ஏன்னா ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆழத்தில் 85 மீட்டர் ஆழத்துக்கு உள்ளே போய் எனக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியுமா சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் சிரிப்பாக இருக்குது. ஆனால் அதுதான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு அப்படிங்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது விஜய் பேசின வீடியோ ஒன்று இப்போ தான் பார்க்குறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போதைய முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லிக்கு போகிறாரு. அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு. அங்கே போய் மோடி எல்லாரையும் சந்திக்கிறாரு. முன் வரிசையில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை இந்த டிவிகே விஜய் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காப்புல. அந்த பேச்சுகளை கேட்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக பிரச்சார உத்திகளை எல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு அது மாதிரி சத்தியமாக ஞாபகமே இல்லை. இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் போகிறாரு, அங்கே பிரதமராக இருக்கவங்கள சந்திக்கிறாங்க, ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் பேசுவாங்க. அதை கூட இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இவர் பிஜேபி எதுக்குறான்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அமலாக்கத்துறை வழக்குக்கு பயந்து இந்த பாருங்கள் டெல்லியில் போய் காலில் விழுந்துட்டார். பிஜேபி காலில் விழுந்து எம்எல்ஏக்கள் குடும்பத்தினரெல்லாம் காப்பாற்றிட்டாரு பாருங்க அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு அஃபீஷியல் விசிட்டுக்கு போகிற முதலமைச்சரை வந்து இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. அதையெல்லாம் ஓட்டா மாதிரிருக்காரு. பார்க்கும்போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதோட விட்டால் பரவாயில்ல. பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு 3000 கோடி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். இவங்க கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். கொடுப்பது அவங்க கடமை, பெறுவது இவர்கள் உரிமை. பாசிசமும் பாயாசமும் சேர்ந்து நாடகம் நடத்துது அப்படின்னு சினிமாத்தனமாக பேசியிருக்காரு. பொதுவாகவே மக்களுக்கு சினிமாத்தனமாக தான் பிடிக்குது. திமுக அங்கே தான் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த திமுக எப்போவுமே ஆட்சியில் இருந்தால் அடுத்த தேர்தலில் தாங்கள் செஞ்ச சாதனைகளை தான் சொல்லி ஓட்டு கேட்குறாங்களே தவிர, ஆனால் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் வார்த்தையெல்லாம் பிடிக்கல, நாகரிக அரசியல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத அவங்க ஒரு நாளும் உணர்றது கிடையாது. ஏன்னு சொன்னால் மக்கள் எப்படின்னு சொன்னால் அன்றாடம் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, ஷேர் ஆட்டோவில் இடித்து பிடிச்சிட்டு போகிறாங்க, பஸ்ஸில் அறக்க பறந்து போகிறாங்க. அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் நம்ம பெண்கள் வந்து வண்டி ஓட்டெல்லாம் கூச்சப்படுறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து என்னடா வாழ்க்கையே மாறலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்றாட அரசியல்லாம் படிக்கிறது கிடையாது. அதுவும் இந்த 1000 ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய டிராபேக்காக போயிடுச்சு. அவங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு வரலை. இளம் பெண்களை எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அந்த பொறாமை வந்துடுச்சு. ஒரு சமூகமாக நம்ம முன்னேறோமே, நாளைக்கு நம்மளையும் இன்க்ளூசிவ் பண்ணுவாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதுதான் அடிப்படை அரசியலே. மக்களுக்கு வந்து டிப்ளமேட்டிக் வேர்டெல்லாம் தேவை கிடையாது, வரலாறு புவியெல்லாம் தேவை கிடையாது, சித்தாந்தம்லாம் தேவை கிடையாது. அதனால தான் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எங்கேயாச்சும் இந்த ஆட்சியிலலாம் இவ்வளோ ஆட்சி நாங்கள் 12 வருஷமாக ஆட்சி பண்ணுறோம், இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்கேயாச்சும் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இன்னைய வரைக்கும் நேரு தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸ் குடும்பம் தான் காரணம். எந்த மாநிலத்திலேயாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாங்க நிறைய கூட்டத்தை உருவாக்குறது. இப்போ டிவிக்கு விஜயை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? ஒரு 3வது அணியாக உருவாக்கிட்டாங்க, 3வது பெரிய கட்சியாக உருவாக்கிட்டாங்க. இப்படி உருவாக்கி அவங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி பின்னாடி பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கட்சியிலேருந்து ஒரு 30-40 எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சி அமைப்பாங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் மோடி அவர்களை பார்த்து முன் வரிசையில் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி கேவலமாக பேசியிருக்காரு. இன்னைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? அதே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு, முன் வரிசையில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு அந்த 3500 கோடியை விடுவீங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் எழுதுறத கூட அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காருங்க. வந்துடுவார் மீனவர்கள் பிரச்சனைக்கு உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் எழுதுவார். அப்புறம் வேறு என்ன செய்வாங்க? நம்ம நாட்டில் ஒன்றிய அரசின் அதிகாரங்கிறது ஒரு பேரரசுக்கான அதிகாரமாக எழுதப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா அதிகாரமும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து தான் டிஎம்கே போன்ற கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க, மாநில உரிமைகள் கொடுக்கணும்னு சொல்லி. சாதாரண ஒரு கல்வி எடுத்துக்கங்க, நீட்டு அது இது. நீங்கள் சியூஇடின்னு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் என்னங்க ஆர்ட்ஸ் காலேஜ் பேராமிலிட்ரி கோர்ஸ் போகணுன்னா கூட அதுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. எதுக்காக அப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம் கல்வியிலேருந்து விளையிரும், அங்கே பூரா தனியார் மயமாகி போயிடும். அதற்காக தான் முன்னோட்டம் பார்க்குறாங்க. இதையெல்லாம் திமுக தான் எதிர்க்குது, கேட்குது. திமுக மாநில உரிமைகள் கேட்கறது என்னமோ அவங்க சொந்த நலனுக்காக கேட்குறாங்களா? மக்களுக்காக கேட்குறாங்க, நம்ம நல்வாழ்வுக்காக கேட்குறாங்க. ஒரு கல்வியை கூட, ஒரு கல்வி திட்டத்தை கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதா சொல்லுங்கள்? எதற்காக மாநில உரிமைகள் கேட்குறாங்க? அதிகாரம் பூரா அங்கே குவிஞ்சு கிடக்கு ஒன்றிய அரசுக்கிட்ட. நான் சொல்கிறத கேளு, மேலேருந்து நான் அதிகாரம் செலுத்துவேன், நீ கேளு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற போக்கு தான் இருக்குது இந்தியாவில். உலக அளவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் வந்து சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா
ஒரே ஆட்சி தான், ஒரே கட்சி தான். ஆனால் அங்கே ஜனநாயக படி நடக்குது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவ்வளோ வருஷம் ஆட்சி செஞ்சாரு. எப்படி ஆட்சி செஞ்சாரு? அங்கே எப்படி ஜனநாயகம் இருந்துச்சு? கீழே இருந்து குரல் கொடுப்பாங்க, கீழே இருந்து குரல் மேலே போகும், அதை கேட்பாங்க. அதிகாரம் மேலே இருந்து கீழே வராது. அதனால தான் ஒரு கட்சி ஆட்சியாக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் நிற்கிறாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு அடிப்படையிலேயே ஒன்றிய அரசுக்கிட்ட அதிகாரத்தை வந்து குவிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கல்வியை கூட நீங்கள் பார்த்துக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கி அதோட எதேச்சி அதிகார போக்க காமிக்கிறதெல்லாம் இருக்காங்களே தவிர அதிகார பரவல் குறித்து அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இதையெல்லாம் டிஎம்கே தான் கேட்குது, வேற எந்த கட்சி கேட்குது? அடுத்ததா பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடினார்ல. இப்போ ஆட்சி வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சுல, ஏதாச்சும் சரி பண்ணியிருக்காங்களா? பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி அதாவது மது பிரியர்லாம் பொங்கிட்டாங்க. உடனே ஒரு கண் துடைப்பு நாடகம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்க 700 மது கடைகளை மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூடின கடையெல்லாம் அப்படி இப்படி எடுத்து போட்டாங்க. இப்போ பார்த்தா அதுலேயும் ஒரு சில கடைகளை திறந்துட்டாங்களாம். ஆர்டிஐயில் கேள்வி கேட்குறாங்க, 700 மது கடைகளை மூடினீங்களே, எந்தெந்த கடைகளை மூடினீங்கன்னு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. ஆர்டிஐயில் இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்கூடாவே பார்க்குறோம், நகரங்களில் ஒரு சில கடைகள் மூடி இருக்கு. பார்த்தா தனியார் பார் நிறைய திறந்து வச்சிருக்காங்க. தனியார் பார்ல கூட்டம் அள்ளுது. ஒரு பாட்டிலுக்கு 50லேருந்து 60 ரூபாய் கூட விற்கிறாங்க. இப்போ இந்த லஞ்ச பணம்லாம் யாருக்கு போகுது, எந்த அமைச்சருக்கு போகுது அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்களா அந்த தொழிலாளிகள். இந்த லஞ்ச பணம்லாம் அமைச்சருக்கு தான் போகுதுன்னு ஒரு வீடியோ பேசியிருக்காரு. இப்போ அதே டிவிக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த தொழிலாளிகள் 40 ரூபா வாங்குறது உண்மைதான், ஆனால் பாவம் அவங்களுக்கு பாத்ரூம் போக சாப்பிட இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, அதனால வாங்குறாங்க அப்படிங்கிறாரு. சரி, உங்களுக்கு தான் தெரியுது, அப்போ நீங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதானே? அப்போ லஞ்ச பணம்னு சொன்னீங்கல்ல, அமைச்சர் வரைக்கும் போகுதுன்னு சொன்னீங்கல்ல, மு.க. ஸ்டாலின் வரைக்கும் போகுது, ஸ்டாலின் குடும்பம் வரைக்கும் போகுதுன்னு பேசியிருக்கீங்கல்ல, அப்போ அரசாங்கமே இதை சரி பண்ண வேண்டியதானே? அதுதானே மாற்றம். நீ லஞ்சம்னு சொன்ன, இதை மாற்றி காமிக்கிறது தானே மக்கள் மாற்றம்னு நினச்சி உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? சால்ஜாவு சொல்லிட்டு போறீங்க. அதாவது அந்த வாக்கியம் வரும்ல, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கன்னு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா மின்வெட்டுத்துறை, பவர் கட்டு. யாராச்சும் இப்படி எதிர்பார்த்துருப்போமா? ஒரு புதிய அரசு, அதுவும் 2 பெரிய கட்சிகளுக்கு மாற்றம்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்? எப்பா சரியான கோடை காலமாக இருக்குது, எல்லார் வீட்டுக்கும் பவர் ஒழுங்காக வருமா, அதற்கான முன்னேற்பாடு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அதிகாரிகளை முடுக்கி விடாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. மக்கள் நல்வாழ்வு தாங்க முக்கியம், மக்கள் மேலே அக்கறை இருக்கணும். ஆனால் இங்கே அக்கறை எங்கே இருக்குது? சோஃபா மாடலில் இருக்குது. ஆனால் இந்த சோஃபா மாடலில் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? துர்நாற்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து எம்எல்ஏகளை இழுக்கிறது, அதிமுக உடைக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க. அது ஓப்பனே சொல்கிறாங்க. டிவிகேவின் தாய் சக்தி தான் அதிமுக, அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துடணும், அதிமுகலேருந்து எல்லாரும் வந்துடணும் ஓப்பனாக கூப்பிடுறாங்க. ஏன்னு சொன்னால் களத்தில் வேலை பார்க்க ஆள் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தொண்டர்களை இழுத்துட்டு அவன் களத்தில் வேலை பார்ப்பான், நம்ம ஜெயிச்சிடலாம், 6 மணிக்கு மேலே வேலை பார்க்க வேண்டியதில்லை, அதையெல்லாம் அதிமுக தொண்டன் பார்த்துக்குவான், 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாட்டி தமிழ்நாட்டு மக்களும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக்கு எல்லாம் விலகி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. தாவேக்கா நல்லா மெஜாரிட்டியில் தானே இருக்குது. இப்போ மக்கள் நல்வாழ்வுக்காக சிந்திச்சு அதுக்கான திட்டங்களை தீட்டி டெய்லி நிர்வாக பிரச்சனைகளை சரி பண்ணலாமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ எதற்கு மேற்கொண்டு அதிமுக குறைச்சி அதிமுகலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வரதுலேயே மும்முரமாக இருக்காங்க? நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரனாலும் 6 மாதம் ஆகும். 6 மாதம் டைம் இருக்குது இவங்களுக்கு. ஆனால் அதற்குள்ளாக மக்கள் பிரச்சனைகளை விட்டுட்டு அவங்க கட்சியை நல்லா பலப்படுத்திக்கிறதுல தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் மேலே கொஞ்சம் கூட அந்த 1 மாதம் அக்கறையே கிடையாது. மக்களை சினிமா பைத்தியமாகவே வச்சுக்குவோம் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. அதாவது இதை வடநாடுன்னு நினச்சிட்டாங்க. வடநாட்டில் மத வெறி, தென்னாட்டில் சினிமா வெறின்னு சொல்கிறாங்க. இவங்களை ஒரு சினிமா போதையிலே வச்சுக்கிட்டா நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ச்சனா விஜயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பிரக்னானந்தாவோட விஜய் வந்து மீட்டிங் போடுறாரு. பிரக்னானந்தா வந்து நார்வே செஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு முதலமைச்சர் ரூமுக்கு வந்து. அப்போ விஜய் என்ன பண்ணாராமா, இவங்களுக்கே தெரியலையாம், சர்ப்ரைஸாக செஸ் போர்டை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாராமா பிரக்னானந்தா கூட விளையாடுறதுக்கு. இப்படின்னு ஆதவ அர்ச்சனா சொல்கிறாரு. நம்ம பயிலுவ பூரா விசில் அடிக்கிறான், ஓன்னு கத்துறான். அதாவது நம்ம பிள்ளைகளை, இப்போ நான் சொன்னல நடுத்தர வயது, நான்லாம் விஜய் பேசினதெல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் பெருசாக கேட்டது கிடையாது. ஆனால் நிறைய பேர் பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவாளிகள், ஏதோ சினிமா பைத்தியத்தினால நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க நீங்களே நினைக்கிறது தப்பு. கட்டாயமாக என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விசில் அடித்த பிள்ளைகள்லாம் கட்டாயம் பெற்றோர்கள் திருத்துவாங்க. என்னடா நீ சொன்னா ஓட்டு போட்டேன், இப்படி பச்சை புழுகிறாப்புல பிரக்னானந்தா வந்து வீட்டில இருந்தே செஸ் போர்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாப்புல. என்னடா பொழப்பு இதுன்னு பிள்ளைகளை நிச்சயம் கேட்பாங்க. சினிமா போதையிலேயே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது அது. இதுவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தப்ப கொரோனா 2வது அலை வந்தே 1 மாசத்துல அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லட்டா. முதல் கையெழுத்தே மகளிர் விடியல் பயணம். அடுத்த கையெழுத்து 2.07 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு
4000 ரூபாய் கொடுத்தாரு. முதல்ல 2000 கொடுத்தாரு, அடுத்த 2000 கொடுத்தாரு, 2 தவணையாக கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலாக போய் ஆய்வு செஞ்சார். அதனால தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஆக்சிஜன் கிடச்சிச்சு. கொரோனாவிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சாங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருமா கொத்தா செத்து போயிருப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள்லாம் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா கேட்டு பாருங்க. அத்தோட விட்டாரா, தனியார் மருத்துவமனையில் போய் கோவிடுக்காக செலவு பண்ணுறவங்க செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு அறிவிச்சார். அவ்வளவு காலம் வீட்டில் முடங்கியிருந்த மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலில் கோவிட் பெட் ஓப்பன் பண்ணாங்க. அதனாலேயே மக்களுக்கு சேவை கிடைச்சிச்சு, நிறைய பேர் உயிர் தப்பிச்சாங்க. உண்மையிலேங்க மருத்துவர்கள்லாம் பயந்து போய் வீட்டிலே இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் மூடிட்டு வீட்டிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொரோனா பெட்டு போட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வரவும் தெரியுமா, நமக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது. அந்த ஒரு மாதத்துலேயே ஆவின் விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சாரு. இப்போ யாராச்சும் ஆவினை பற்றி பேசுகிறீங்களா? திடீர்னு பார்த்தா அன்றைக்கெல்லாம் பார்த்தா பச்சை பாக்கெட்டே வரல, ப்ரீமியம் மில்க் தான் வருது, 30 ரூபா பாக்கெட் தான் வருது, 21 ரூபா 22 ரூபா பாக்கெட் வரல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்புறம் மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் ஒன்று பண்ணார். அந்த ஒரே மாதத்தில் என்ன தெரியுமா, தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட இருந்து மனுக்களை பெற்றார். அவங்களோட குறைகள் எல்லாம் மக்கள் மனுக்களாக கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் பெட்டி வச்சார். அதை தீர்ப்பதற்காக அதற்குன்னே 100 நாட்கள் அதை தீர்க்கணும்னு சொல்லி தனி துறையை உருவாக்கினார். மக்கள் கொடுத்த அந்த மனுக்களின் மீதான பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு சொல்லி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு தனி துறையை உருவாக்கி 100 நாட்களில் மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி அதை உருவாக்கினார். தெரியுமா, அப்படியெல்லாம் அந்த ஒரு மாதத்துலேயே அவர் போட்ட அடித்தளத்தினால தான் கடைசி 2 வருடம் நம்ம 10% மேலே வளர்ந்தோம். இந்தியாவில் யாராச்சும் இந்த மாதிரி வளர்ந்துருக்காங்களா? எந்த மாநிலமாச்சும் 10% மேலே வளர்ந்துருக்கா? காமிங்க பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வந்தார். அதற்கு அடித்தளமிட்டது அந்த ஒரு மாதம். இத்தனைக்கும் கோவிட் 2வது அலை. நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களே, மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்டிங்களே, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாதத்தில் செஞ்சது என்ன, இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்பவும் சினிமேட்டிக் பேச்சையே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் டேட்டா காலம். நம்ம மாநிலம் எப்படி இருக்குது, மற்ற மாநிலம் எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். மக்களே சிந்தியுங்கள். மாற்றம் சொல்லிட்டு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு துர்நாற்ற சக்திகிட்ட சிக்கி முழிச்சிட்டு இருக்கீங்க. உண்மையா பொய்யா?